ஏன் வந்து காவேரி அனுப்புங்க. காவேரி வாடி சொன்னா கேளு. காவேரி ப்ளீஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு கெஞ்சுறாரு. இங்க வந்து காவேரி அனுப்ப போறீங்க இப்ப இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல காவேரி அழுதுட்டே நிக்கிறாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியாம காவேரி ஓடி பார்க்குறாங்க. பாட்டி அவங்கள தடுக்குறாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, விஜய் வந்து கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாரதா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பொண்ணு தான் வந்துட்டால்ல, இதுக்கப்புறம் எதுக்காக என் பொண்ண தொல்ல பண்ற? எதுக்காக இங்க வந்து தொல்ல குடுத்துட்டு இருக்க? உன் வீடுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவியா? மரியாதை இங்கேருந்து போயிடு. அவ்வளோதான் உனக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விடுறாங்க. காவேரி ப்ளீஸ் காவேரி ஏன் காவேரி இப்படி பண்ற? இவங்களுக்கெல்லாம் சொல்லு காவேரி, நான் யாருன்னு சொல்லு காவேரின்னோனே, என் பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. என் பொண்ணு என் பேச்ச மட்டும் தான் கேட்பா. நான் சொல்றத மட்டும் தான் வந்து பேசுவா. அதனால இங்கேருந்து போயிறது தான் உனக்கு நல்லது. அப்படி போலன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. இங்க பாருங்க எல்லாருக்கும் சொல்றேன். காவேரி கண்டிப்பா என்ன தேடி வருவா. அவ எனக்கானவ. அவ என்னை இக்காரணம் கூட யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு காவேரி. நீ நீ வருவ காவேரி. நான் காத்துட்ருப்பேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இத கேட்டுட்டு காவேரி இங்க பயங்கரமா அது கதறி கதறி அழுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் செம்ம டென்ஷனா இருக்காங்க. நிம்மதியா வீடு கூட காலி பண்ண விட மாட்டேங்கிறான் அந்த பையன். அந்த பையன் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்றான். ச்சே எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிச்சா பாரு இவன. எல்லாம் நம்மளுக்கு நேரம். இவன் கூடலாம் வாங்கி கட்டிக்கணும் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து எல்லா சாமானும் எடுத்து வச்சிருக்காங்க. நிவின் வந்து அத்தை ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து என்னப்பா ஒன்று என்ன பேசணும் அப்படின்னோடனே கொஞ்சம் நேரம் உட்காருங்களேன் ப்ளீஸ் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட அப்படின்னோடனே உட்காராங்க சாரதா. சொல்லுப்பா நீ என்ன சொல்ல வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அத்தை ப்ளீஸ் அத்தை நான் சொல்கிறது ஒரு 10 நிமிஷம் மட்டும் கேளுங்க அப்படின்னோடனே அப்படி சாரதா பார்க்குறாங்க. அப்போ குமரனும் வராரு. அத்தை ப்ளீஸ் அத்தை நிவின் காரணம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டான். வந்து நிவின் சொல்லட்டும் அத்தை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னோடனே சரிப்பா சொல்லு அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். உன் வீட்டுக்கு மட்டும் தயவுசெய்து கூப்பிட்றாத. அதை மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னோடனே இல்லை அத்தை நான் என் வீட்டுக்கு கூப்பிடல அப்படின்றாங்க. சரி ஓகே என்ன விஷயம் சொல்லு. இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறது கரெக்டாக இருக்கும்னு தோணுது அவங்களுக்கு அப்படின்றாங்க. வேறு என்ன பண்ணுறது வீடு போயே ஆகணும் ஊருக்கு. இங்கே இருந்தால் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் கூட இங்கே நான் இருக்க முடியாது. பார்த்தல அந்த பையன் வந்து எப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணுறான் நீயே பார்த்தலப்பா. அப்புறம் என்னப்பா சொல்கிறது அப்படி சொன்னோன்னே எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது அத்தை நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் வந்து பேசினார் தான். ஆனால் அவரோட சூழ்நிலையை பற்றி யோசிச்சிங்களா? அவர் வந்து வேணும்னு பேசலல்ல. காவேரி அனுப்ப சொல்லி பேசினேன். அவன் யார் காவேரி அனுப்ப சொல்கிறதுக்கு? இங்கே பாருங்கள் நீங்கள் எல்லாரும் நம்மளாலும் சரி நம்மளனாலும் சரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் வந்து காவேரி மேலே உயிரே வச்சுருக்காரு. அதை மட்டும் நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். அவர் காவேரியை அவ்வளோ விரும்புகிறாரு. அப்படி விரும்புகிறாருன்னா இவ்வளோ தூரம் அவர் தேடி வந்து காவேரி அனுப்ப சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டார். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க எல்லாரும். அப்படிப்பட்டவனா வீட்டை விட்டு போடி உன்னோட அக்ரிமெண்ட் முடிச்சிச்சுன்னு சொல்லி துணியை வந்து கையில் கொடுத்தான் சொல்லுப்பா அப்படி சொன்னோன்னே ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் விஜய் ஏன் அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு சொல்ல அவருக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அவர் பேச யாருமே விட மாட்டேங்கிறீங்க. அவர் எப்படி பேசுவார் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னோடனே இங்கே பாருப்பா நீ என்ன வேணாலும் பேசு. ஆனால் அந்த பையனை மட்டும் பற்றி என்கிட்ட பேசாத. வேறு எதாவது பேசுனா சரி விடுங்க. நான் சொன்னால் உங்களுக்கு இப்போ தெரியாது. ஆனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாருமே விஜய் பற்றி புரிஞ்சுப்பீங்க. நீங்கள் என்னங்க எப்போ பார்த்தாலும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. அதை சொல்ல தான் இப்போ வந்தீங்களா? இல்லை யமுனா நான் சொல்ல வந்தது வேறு. அப்போது என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்கள். தேவையில்லாமல் அவரை பற்றி எதுக்கு பேசி எங்கள் அம்மா வெறுப்பேற்றுறீங்க அப்படின்றாங்க. சரி சரி கிளம்புங்க டைம் ஆகுது. நான் ஒரு நிமிஷம் இருங்க அத்தை. நீங்கள் இப்போ போனீங்கன்னா நல்லா இருக்குமா? நீங்கள் வந்து ஒரு பொண்ணுக்காக பார்க்குறீங்க. மற்ற பொண்ணுங்களை பற்றி யோசிக்கிறீங்களா அப்படின்னோடனே நான் என்ன யோசிக்கல. அதான் நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்களே யமுனாவை. நான் யமுனாவை பார்த்துக்கிறேன் சரி. ஆனால் வந்து உங்களுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட அண்ணனை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது நியாயமா? அண்ணனுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ செய்கிறது கரெக்டா அப்படின்னோடனே நீ என்னப்பா சொல்கிற? அண்ணனுக்கு இப்போ தானே வந்து வேலை செட் ஆகிருக்கு. அது மட்டும் கிடையாது. இப்போ அண்ணன் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்காரு. அங்கேயும் அண்ணன் போகணும்ல. அதில் ஜெயிக்கணும்ல. அது எல்லாத்துக்குமே அண்ணன் இங்கே இருந்தால் தானே இந்த ஊரில் இருந்தால் தானே முடியும். நீங்களே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருமே வந்துடுவாங்க. அவங்க லைஃப் என்ன ஆகுறது கொஞ்சம் யோசிங்க. அதுக்காக என்னப்பா பண்ண முடியும்? இங்கே இருக்க முடியுமா? இங்கே இருக்க வேணாம். ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு கண்டிப்பாக வீடை காலி பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன். நானும் அண்ணனும் வந்து வீடு பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ கூட வீடு பார்க்க தான் போகிறோம். ஏதாவது வீடை பார்த்து நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறோம். நாளைக்கு நம்ம வீடை காலி பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கொஞ்சம் கேளுங்க நான் சொல்கிறத அப்படின்னு யோசிக்கிறாங்க சாரதா. ஆமாத்த ப்ளீஸ் அத்தை ஆமாம்மா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே சரி உங்களுக்காக இந்த ஊரில் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம். நாளைக்கே நம்ம வீடு காலி பண்ணோம் புரியுதா எல்லாருக்கும் அப்படின்னோடனே சரின்றாங்க எல்லாருமே. இதோட முடியுது.